தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். தேவனுக்காக இயன்றதை செய்வோம் என்ற தலைப்பில் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பகுதியை பார்ப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தபோது பெத்தானியாவில் சீமோன் வீட்டிலே அவர் போஜனம் பண்ணுகையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே அவள் அதை ஊற்றினாள். இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த சம்பவம் நடந்த இடத்திலே 3 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா செயல்களையும் வெறுத்து அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை நேசித்த அவருடைய சீஷர்களும் ஜனங்களும் இந்த ஸ்திரீயின் செய்கையை பார்த்து குற்றம் கூறுகின்றவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த இந்த ஸ்திரீ இருந்தால் அந்த அன்பை உணர்ந்த இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே பலவிதமான ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். நன்மையை செய்தாலும் அங்கே குற்றம் காண்கின்ற ஜனங்கள், எதை செய்தாலும் அதை வெறுத்து பொறாமை காண்கின்ற ஜனங்கள், இவர்களின் மத்தியிலே இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது தன்னுடைய அன்பு அளவு கடந்ததா இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதில் மாத்திரமே அவளுடைய கவனம் இருந்தது. இந்த ஸ்திரீ செய்த இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் கவனத்தை ஈர்த்ததற்கு என்ன ரகசியம் என்றால், இவள் ஊற்றின இந்த நலதம் என்னும் தைலம் அவளுடைய 1 வருட வருமானத்தை அவள் சேமித்து வைத்து அதற்கு அந்த தைலத்தை வாங்கி அதை உடைத்து அவருடைய சிரசின் மேல் அவள் ஊற்றி இருக்கிறாள். இந்த செயல் அந்த ஸ்திரீயினுடைய முழுமையான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அர்ப்பணிப்பு அவளுடைய அளவு கடந்த உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்துவதனால் இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று. இந்த ஸ்திரீயின் செய்கை வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் யார் என்பதையும் பார்க்காமல், தன்னுடைய சூழ்நிலையிலே அவளுடைய கவனத்தை செலுத்தாமல், என் தேவனுக்காக என்று அவளுடைய வைராக்கியமான அர்ப்பணிப்பின் செயலை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தும் இயேசு இதே வார்த்தையை சொல்ல முடியுமா என்பதுதான் இன்று நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி. தேவன் நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டிக்கும் பொழுது நமக்குள்ளாக பல தாளந்துகளை வைத்துதான் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் கண்டு கொண்டு அனுதின செயலாக மாற்றும் பொழுது அது நம்முடைய திறமையாக வெளிப்படுகின்றது. ஒருவர் போல மற்றவர் செயல்பட முடியாது. பிறரை பார்த்து நாம் செயல்பட வேண்டிய அவசியமும் இங்கே இல்லை. நம்மிடத்திலே ஒன்றுமில்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிஜம். தேவன் நமக்கு நேச்சுரல் ஸ்கில்லாக பல தாளந்துகளை உள்ளே விதைகளாக அவர் புதைத்துதான் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார். அவற்றை நாம் கண்டு கொண்டு அதோடு கூட நேச்சுரல் ஸ்கில்ஸோடு கூட டெவலப் ஸ்கில்ஸ் என்ற ஞானத்தையும் அதற்கான தருணத்தையும் வாய்ப்புகளையும் தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கேற்ற சூழல்களையும் நமக்கு அமைத்து தருகின்றார். நாம் ஆர்வத்தோடு அவற்றை பெற்றுக்கொண்டு நம்மால் இயன்றதை தேவனுக்கு செய்து வாழ வேண்டும் என்றால் இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே இருந்து 3 வார்த்தைகளை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. டோட்டல் சாக்ரிஃபைஸ், டோட்டல் சர்வீஸ், டோட்டல் சரண்டர்.
இந்த மூன்றும் அந்த ஸ்திரீயிடம் காணப்பட்டதினால்தான் அந்த ஸ்திரீயினுடைய செயல் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவள் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வேலை செய்து முழு உழைப்பின் பலனையும் ஒட்டுமொத்தமாக அவருக்கு கொடுத்து வேதாகமத்தில் இடம் பிடித்து இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவும் நம்மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காக அந்த அகாப்பே அன்பின் ஆழம் இவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் தன்னை டோட்டலாக சரண்டர் செய்து சாக்ரிஃபைஸ் செய்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக டோட்டல் சரண்டர் பண்ணி நமக்காக அவர் டோட்டல் சர்வீஸ் செய்திருக்கிறார். இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நம்மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த 3 வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அவருடைய ஒவ்வொரு செய்கைகளில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்மால் இயன்றதை எல்லாவற்றிலும் டு த பெஸ்டாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கும் நாம் நம்மால் இயன்றதை தேவனுக்காக செய்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்காக நம்மால் இயன்றதை செய்து வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.